வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம விட்டல பாண்டுரங்கனுடைய 46வது பாகமும் அப்படியே ஏக்நாத் மகாராஜனுடைய 11வது பாகமும் பார்க்க போகிறோம். இதுதான் கடைசி பாகம் விட்டல பாண்டுரங்கனுடையதும் ஏக்நாத் மகாராஜாவோடதும். அதோட இல்லை கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம கிருஷ்ணனோட இந்த குட்டி கிருஷ்ணனோடையே தான் இருந்துட்டு இருக்கோம். அது இந்த கிருஷ்ணனை பற்றி சொல்லணும்னா ஒரே குஷி தான் பிச்சுக்கும். நம்மளுடைய பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை கிருஷ்ணன் கோவில் இருக்குது. சரி, மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமியாக உட்காந்துட்டு இருக்காரு. சரின்னு இந்த பக்கம் போனால் பாம்பேயில் குஜராத்தில் எவ்வளோ கோவில், பஞ்சத்வாரகா ராஜஸ்தான் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயுமா துவாரகாக்கள் இருக்குது. சரி, கொஞ்சம் அப்படி போனோன்னா விருந்தாவனம் கேட்கணுமா அப்படி இருக்குது. சரி, இந்த பக்கம் போனோன்னா பூரி ஜெகநாத்தில் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு சுபத்ராவோடையும் பல்ராமோடையும் கிருஷ்ணர். இப்படியா இந்த அந்த விளையாட்டு பிள்ளைன்னு சொல்கிறது அந்த கிருஷ்ணனை தான். வேணா ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஜோஜோ ராமான்னு தூங்க வைப்பான். ஆனால் கிருஷ்ணனை வந்து கண்ணன் அவன் தூங்கி விட்டால் காசினியே தூங்கி விடும்னு பாடுறார் ஒரு புலவர். அந்த மாதிரியா நமக்கு அந்த கிருஷ்ணன் மேலே அப்படி ஒரு பக்தி தான் உண்டு. அந்த கிருஷ்ணன் விளையாட்டு மூலமாக எத்தனையெல்லாம் கற்றுக் கொடுக்குறான்றதை நம்ம இந்த ஏக்நாத் சரித்திரங்கள் மூலமாக பார்த்துட்டே இருக்கோம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமாங்கிறது இந்த வாட்டி நம்மளுடைய கேப்ஷனாக இருக்குது. அதை தவிர இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, வர்க்காரி யாத்திரை எப்படி நடக்கிறது, ஏக்நாத் எப்படி தன்னுடைய ஜலசமாதியை அடைந்தார், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி இல்லாமல் இந்த மாதிரி விவரமாக நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, 600 வருடங்களுக்கு மேலே ஓடின்னு இருக்கிற இந்த வர்க்காரியை ஆரம்பித்ததுலேருந்து அப்பப்போ அந்த பெரியவர்கள் அதை வந்து சரி பண்ணி இன்னும் முன்னேற்றம் கொடுத்ததுலேருந்து இந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த வர்க்காரிகள், நம்ம ஒரு உதாரணம் ஏற்கனவே சொன்னேன் நான், இப்போ வரப்போகிற எபிசோடில் இருக்கோம். நம்ம குழந்தைகள் வந்து கார்த்தாலில் குளிச்சுட்டு நேர பூஜை ரூம்குள்ளே போய் ஒரு ஸ்லோகம் சொல்லி விபூதி இட்டுன்னு போகிறதுக்கு வைக்கப்படுற காலமாக போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, ராத்திரி தூங்கும்போது அம்மாக்கள் எத்தனையோ பெட் டைம் ஸ்டோரி சொல்லி தூங்க வச்ச காலமெல்லாம் உண்டு. அப்போல்லாம் ஸ்லோகங்கள் தான் சொல்லி தூங்க வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அதுக்கெல்லாம் வந்து நேரமே இல்லைன்னா மனசு இல்லை, இப்படி பலதும் இருக்கும்போது அந்த பெரியவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் அந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளையும் அதற்கு ஈடுபடுத்துகிறார்கள் என்றால் அந்த பெற்றோர்களுக்கு வணக்கம். அது மட்டும் இல்லை, அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் இதை சொல்ல வைத்த அந்த கிருஷ்ணனுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் நாமும் பாக்கியவான்கள் தான் இல்லையா? நிறைய விஷயங்களை இந்த 2 வருஷத்தில் தெரிஞ்சுட்டோம். இன்னமும் இருக்குது. சமர்த்த ராமதாசரை பற்றி சொல்லணும், துக்காராமை பற்றி சொல்லணும். கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்து வேற எதுக்கு போகலாம், திருப்பி இடைவெளி விட்டு மறுபடியும் இங்கேயே வந்துடுவோம். ஏன்னா கூப்பிட்டுருவோம் அந்த கிருஷ்ணன். பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.